திருவள்ளூர் அடுத்த மணவாள நகர் 2வது எம்ஜிஆர் நகர் ஏரிக்கரை ஓரத்தில் 2 நாட்களுக்கு முன்பு இளைஞர் ஒருவர் உடலில் வெட்டுக்காயத்துடன் தலை நசுங்கி படுகொலை செய்யப்பட்டு கிடந்தார். இதனை கண்ட பகுதிவாசிகள் மணவாள நகர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணையை தொடங்கி இருக்கிறார்கள். அதில் படுகொலை செய்யப்பட்ட நபர் மணவாள நகர் எம்ஜிஆர் நகர் பகுதியைச் சேர்ந்த ரவிச்சந்திரன் மகன் நவீன் என்கிற குள்ளச்சீனு என தெரிய வந்தது. 28 வயதான இவர் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு திருவள்ளூர் அடுத்த மணவாள நகர் ஔவையார் தெருவைச் சேர்ந்த ஷீபா என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டுள்ளார். இந்த தம்பதிக்கு சாய் வர்னிஷ் என்ற மகனும் மயூரி என்கிற மகளும் உள்ளனர். சரித்திர பதிவேடு குற்றவாளியான நவீன் மீது மணவாள நகர் காவல் நிலையத்தில் கொலை முயற்சி, அடிதடி உட்பட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளன. கடந்த 6 மாதங்களாக குற்றச் செயல்களில் ஈடுபடாமல் தனது தாய் நடத்தி வரும் இட்லி கடையில் வேலை பார்த்து வந்ததாக கூறப்படுகிறது. சம்பவத்தன்று வெளியே சென்ற நவீன் அதன் பிறகு வீடு திரும்பவில்லை. சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். நவீன் ரவுடி என்பதால் பழைய பகை காரணமாக அவர் கொல்லப்பட்டிருக்கலாம் என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர். இந்த சூழலில் விக்னேஷ், ஆகாஷ், பிரவீன் என்ற மூவரும் நவீனை தாங்கள்தான் கொலை செய்தோம் என மணவாள நகர் காவல் நிலையத்தில் சரணடைந்திருக்கிறார்கள். அவர்கள் அளித்த வாக்குமூலத்தில் கொலைக்கான காரணம் தெரிய வந்துள்ளது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு பிரவீனின் நண்பரான தருண் என்பவரை நவீன் தாக்கியிருக்கிறார். இதை பிரவீன் தட்டி கேட்கவே நவீனுக்கும் அவருக்கும் தகராறு ஏற்பட்டுள்ளது. இந்த பிரச்சனையை தீர்க்க நினைத்த பிரவீன் சம்பவத்தன்று சமாதான பேச்சுவார்த்தை நடத்த நவீனை எம்ஜிஆர் நகர் ஏரிக்கரைக்கு வரவழைத்திருக்கிறார். அங்கு பிரவீனின் நண்பர்கள் 6 பேர் ஏற்கனவே இருந்துள்ளனர். மது விருந்து நடந்திருக்கிறது. பேச்சுவார்த்தையை ஆரம்பித்த பிரவீன் நவீனை தருணிடம் மன்னிப்பு கேட்க சொல்லி இருக்கிறார். தன்னை விட வயதில் இளையவரான தருணிடம் மன்னிப்பு கேட்க மாட்டேன் என நவீன் திட்டவட்டமாக மறுத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக பிரவீனும் அவரது நண்பர்களும் சேர்ந்து நவீனை கொடூரமாக தாக்கியிருக்கிறார்கள். பிறகு கீழே கிடந்த கல்லை எடுத்த பிரவீன் நவீனின் தலையில் போட்டு நசுக்கியிருக்கிறார். மதுபாட்டிலை உடைத்து குத்தி கொடூரமாக கொலை செய்திருக்கிறார். பிரவீன் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் அவரையும் அவரது நண்பர்கள் இருவரையும் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். மேலும் இந்த வழக்கில் தலைமறைவாக உள்ள இருவரை தேடி வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.